இன்னைக்கு நம்ம சேனல்ல விஜய் சேதுபதி நடிப்புல காக்காமுட்டை மணிகண்டன் இயக்கத்துல ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகியிருக்க முத்து என்கிற காட்டன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பத்தி பார்த்தலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, தேனி மாவட்டம் பெரிய வீரம்பட்டி கிராமத்துல எந்த கேஸுமே இல்லாதனால அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனை மூடிட்டு அங்க வேலை பார்க்குற போலீஸ்காரங்க எல்லாமே டவுன்ல ஒரு ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்டேஷனை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் வர மாதிரி போய் கேஸ் போடணும் அப்படிங்கிற சூழல்ல வேறு யாராவது ஆட்கள் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்க போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலையில் உடம்பு இல்லாமல் தலை மட்டும் கிடைக்குது. அந்த தலை யாரோடது அப்படின்னா விஜய் சேதுபதியோடது. அந்த விஜய் சேதுபதி யார் அப்படிங்கிறது அங்கே இருக்க யாருக்குமே தெரியல. ஸோ அந்த விஜய் சேதுபதியோட பின்னணி என்ன, அவர் யார் கொன்னது அப்படிங்கிறதுக்கான விடைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டீம் வந்துட்டு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது ஒன்னத்தோட பல கிளைகள் தொடர்ந்து பல கதைகள் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக விஜய் சேதுபதி யார், அவர் கொன்னது யார் அப்படிங்கிறத இந்த போலீஸ் டீம் கண்டுபிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மொத்த கதைக்களமே. விஜய் சேதுபதி அவரோட கேரக்டரை சூப்பராகவே பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அவருக்கு இது ஒரு ஈஸி கேரிங் கேரக்டர் தான். அதனால ரொம்ப அசால்ட்டாக அலட்டலே இல்லாமல் அவரோட கேரக்டரை சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. அவரை தாண்டி அதிகம் கவனம் பெறுறது அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் அவரை முத்துக்குமாரும் அவருக்கு துணையாக வர்ற நம்ம கோடாங்கி மாம்சும் தான். அவங்களோட 2 பேரோட நடிப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாகவே இருந்தது. அவங்களோட கேரக்டரும் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. அவங்க கூட வர சிங்கம்லேயோட கேரக்டர் ஒரு சில இடங்களில் அவரோட காமெடியுமே வந்துட்டு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது. அது லைட்டாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்தது. அவரை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கோடாங்கி வம்சுக்கு ஜோடியாக பார்வதி வராங்க. அவங்க கேரக்டரும் இந்த சீரீஸ்க்கு சுத்தமாக தேவையே இல்லாத ஆணி தான். அவங்களோட நடிப்பு மட்டும் ஆனால் ஒரு கொஞ்சம் ஓகே ரகமாக இருந்தது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கவனம் பெறுறது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல கவர்ச்சி பாடல்களுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடிட்டு வந்த ரிஷா ஜேக்கப் வந்துட்டு இதில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் பல கேரக்டர்கள் இருக்குது. அதை இவங்க ரொம்ப டெப்த் இல்லாமல் எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு பக்கபலமாக இல்லை, விஜய் சேதுபதி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்டிங் வந்துட்டு பெருசாக கொடுக்கவே இல்லை. அவர் 2 பேருமே ஹிந்தி ஆக்டர் தான். அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் நம்ம எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி தலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த விசாரணை எப்படி போகும், விஜய் சேதுபதி யார் அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குமே இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் சீரீஸ் நகர அது சுத்தமாக நமக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மெதுகாக நகருது இந்த சீரீஸ். அதாவது ஆமை வேகத்தில் நகருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நார்நிலையர் பாணியில் வந்துட்டு நான் கதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் திடீர்னு 2014, 2017, 1994 அப்படிங்கிற மாதிரியான பல வருஷங்கள் போட்டு குழப்பி அடித்ததில் இது எந்த வருஷத்தில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்குமே ஒரு கட்டத்தில் அது சலிப்பு உண்டாகுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியோட கேரக்டர் இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே இவங்க எல்லா எபிசோடுமே போட்டு இழுத்துட்டாங்க. ஒவ்வொரு எபிசோட்லையும் அவர் இங்கே போனார், அங்கே போனார், அதை பண்ணார், இதை பண்ணார், அவரோட கேரக்டர் இப்படி அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க மையமாக வச்சு நகர்த்திட்டே போனது ஒரு இடத்துல சுத்தமாக நமக்கு பொறுமை இழக்க வச்சதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் பார்க்குறப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நமக்கு முடித்தாதான் நம்ம அடுத்த எபிசோடுக்கு நம்ம போகிறதுக்கான ஆர்வத்தை உண்டாகும். பட் இதில் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சப்பையாக தான் ஒவ்வொரு எபிசோட எண்டுமே இருக்குது. ஸோ என்னடா ஆரம்பிச்சிட்டுமே பார்த்து முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும்தான் அடுத்த எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கான வேலையாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் அப்படின்னா நமக்கு அடுத்து என்ன நடக்கும், இவங்க இதை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கணும். அது இது இந்த சீரீஸில் எங்கேயுமே சுத்தமாக ஒட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதே ரொம்ப சப்பையாக இருந்ததுன்னா சொல்லுவேன். ஏன்னா ஒரு கிரைம் சீனை இவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே இது கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உண்டாகுச்சு. ஏன்னா பெருசாக ஒன்றும் இது இல்லாமல் முத்துக்குமார் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாப்பில், அவ்வளோதான். அதை தாண்டி ஃபாரன்சிக் வராது, அந்த இடத்த சீல் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல ஒரு போலீஸும் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லாமல் இவங்களா போவாங்க. அந்த வெட்டப்பட்ட தலையை கூட ஒரு டென்னுக்குள்ளே வச்சு கொண்டு போகிற மாதிரியான சீன்ஸில் தான் இருந்தது. அதனால அது பெருசாக இந்த சீரீஸ்க்கு எங்கேயுமே ஒட்டவே இல்லை. மொத்தம் ஒரு 10 எபிசோடு இருக்குது. அந்த 10 எபிசோடு நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 18 நிமிஷம் வர்ற மாதிரி ஆயிருக்கும். அந்த 5 மணி நேரம் 18 நிமிஷத்தை இவங்க இன்னுமே கிறிஸ்பாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. ஏன்னா இதை இவங்க நினச்சிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பரபரப்பான கிரைம் சீரீஸாகவே கொடுத்துருக்கலாம். பட் அதுக்கான முயற்சி எங்கேயுமே எடுக்கலை. இது சீரீஸாக தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை மணிகண்டன் வந்துட்டு இந்த சீரீஸில் பாதியிலே போயிட்டார், அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் தான் இந்த சீரீஸை டைரக்ஷன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால விட்டாலே இந்த சீரீஸ் மொத்தமாக சொதப்பிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியுமே இருக்குது. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு குறியீடு வச்சுருக்காங்க, அதுவுமே அந்த இடத்துல பெருசாக எடுபடல. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்துட்டு முடிக்கிற இடத்துலையுமே வந்துட்டு இவங்க வெறும் டைலாக்ஸ் வச்சு மட்டுமே முடித்ததும் ரொம்ப
எதிர்பார்ப்புமே சுத்தமா முடிச்சு விட்ட மாரி தான் இருந்தது. ஆனா, இவங்க அடுத்த சீசனுக்கு கொஞ்சம் லீடு குடுக்குற மாரியான ஒரு கண்ணோட்டத்துல தான் முடிச்சிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. நேரத்த குறைச்சுட்டு கொஞ்சம் விறுவிறுப்பா கூட்டியிருந்தாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான். அத கெடுத்துட்டாங்க. இப்போதைக்கு காட்டா வந்துட்டு சுத்தமா ஆட்டம் காட்டவே இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதுக்கு மேலயும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க மக்களே. அடுத்த ஒரு நிமிஷம் சந்திப்போம். நன்றி.